ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி களியும் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக கொண்டக்கடலையை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது ராகி களியும் கொண்டக்கடலை குழம்பும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாக ராகி கூழ் சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு களியை செஞ்சுடுவோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் 1 கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த ராகி மாவில் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது. நம்ம கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த ராகி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவை வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கோம். அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இதை வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தா இந்த மாதிரி சேர்க்கும்போது கட்டிப்படாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் தடவை செய்கிறவங்க கூட கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒட்டவும் ஒட்டாது, அந்தளவுக்கு நல்லா வரும். இப்போ இதை நல்லா கிண்டுறதுக்காக நீங்கள் கைக்கு வாட்டமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மத்துக்கட்டை அந்த கட்டையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மரக்கரண்டி இல்லை எது நல்லா திக்காக இருக்கோ அந்த அளவு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நான் சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை பின் சைடு இதை வச்சு நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி இதுவும் கூட கிண்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி வச்சு கிண்டும்போது பாத்திரம் ஆடாமல் இருக்கிறதுக்கு கீழே விழாமல் நல்லா ஒரு சப்போர்ட்டாக இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சு இந்த மாதிரி கிண்டும்போது நல்லாவே வரும். இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள், நமக்கு நல்ல களி நம்ம எந்த பக்கம் திருப்பினாலும் நல்லா சுருண்டு வரும். அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணியை தொட்டு பாருங்கள். ஈரக்கையில் வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒட்டக்கூடாது, நல்லா வரணும். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுடுங்க. அப்படியே இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்பை வச்சுட்டு வந்துடலாம். வாங்க குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுங்க. நல்லா எண்ணெயிலே இது வதங்கட்டும். இப்போ இது கூட கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நான் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு குழம்புத்தூளை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்குவோம். இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா போடும்போது கருகி போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதுக்கு தக்காளியை ஒரு 3 பெரிய தக்காளியை எடுத்து நான் நல்லா அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி விழுதை தான் இதில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதையும் சேர்த்துக்குவோம். இது கூட கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த கொண்டக்கடலையும் நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு இதில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், இப்போ வரைக்கும் தண்ணி ஊற்றலை, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நீங்கள் புளி கரைசல் வேணும்னாலும் புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி போட்டனால அந்த புளிப்பு போதுமான அளவு, அதனால் நான் புளி கரைசல் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க, அல்லது நமக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா இந்த அளவு கொதித்து வரட்டும். பாருங்கள், கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையிலே ஒரு 2-3 ஸ்பூனு கொண்டக்கடலையை அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்து போடும்போது நமக்கு குழம்பு நல்லா திக்காக வரும். நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். பாருங்கள், இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்லா குழம்பு பாருங்கள் திக்காக வந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு. இது நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம களிக்கு வருவோம். களி சூடு ஆறட்டும்னு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை கையில் உருட்ட வேண்டாம், அப்படி எடுக்க முடியலன்றவங்க இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் லைட்டாக எண்ணெய் கூட தடவிக்கோங்க. அதில் நம்ம தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு ராகி களியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா உருட்டுங்க. பாருங்கள், நீங்கள் இப்படி செய்யும்போது நல்லா நம்ம அழகாக வரும். நல்லா அல்வா பதத்துக்கு இருக்குது பாருங்கள். நல்லா உருண்டு வரும். அந்தளவுக்கு நல்ல பதமாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க.
பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு தட்டையான ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக நடுவில் வந்து நம்ம இந்த குழம்பு ஊற்றுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி நடுவில் ஒரு இது பண்ணி வைங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை குழம்பு வந்து இதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், குழம்பு சேர்த்தாச்சு. பார்க்கும்போதே அப்படியே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஆஹா, இந்த ராகி களிக்கும் இந்த கொண்டக்கடலை குழம்புக்கும் செம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றதும் கூட. அடிக்கடி செய்வீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.